குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வீவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். திருப்பாவை பாடல் 4. ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்த பாழியந்தோளுடை பற்பநாபன் கையில் ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்றதிர்ந்து தாழாதே சார்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். கார்மேகம் அப்படின்னா திருமாலின் கரிய தோற்றம், மின்னல் அப்படின்னா திருமாலின் சக்கரத்தின் ஒளி, அதிர்தல் அப்படின்னா திருமாலின் வலம்புரி சங்கின் ஒளி, மழை அப்படின்னா திருமாலின் சாரங்கம் என்னும் வில்லில் இருந்து புறப்படும் அம்புகள், கடல் போன்ற அகன்ற பரப்புடைய நீரை கொடுக்கக்கூடிய மழை கடவுளே, நீ எதனையும் மூடி மறைக்காதே, நீ கடலில் மூழ்கி நீரை முகந்து கொண்டு வானத்தை அடைய வேண்டும். படைப்புகள் எல்லாம் அழியும் காலத்தில் கூட தான் அழியாத முழுமுதற் பொருளை போல கரிய நிறமுடைய மேகமாக மாற வேண்டும். அழகான தோள்களை உடைய பத்மநாபனின் அதாவது திருமாலின் ஒரு கையில் உள்ள சக்கரத்தை போல் மின்ன வேண்டும், மற்றொரு கையில் உள்ள வலம்புரி சங்கை போல ஓசை இட வேண்டும். திருமாலின் சாரங்கம் என்று சொல்லக்கூடிய வில்லில் இருந்து புறப்படும் அம்பு போல நாங்கள் வாழ மழை பொழிவாயாக, நாங்கள் மார்கழி நீராடி மகிழ்வோம். திருவெம்பாவை பாடல் 4. ஒன்னி திலநகையாய் இன்னம் புலர்ந்தின்றோ வண்ணக் கிளி மொழியார் எல்லாரும் வந்தாரோ எண்ணிக் கொண்டுள்ளவா சொல்லுகோம் அவ்வளவும் கண்ணே துயின்றவமே காலத்தை போக்காதே, விண்ணுக்கொரு மருந்தை வேத விழும் பொருளை கண்ணுக்கினியானே பாடி கசிந்துள்ளம் உன்னைக்கு நின்றுருக யாம் மாட்டோம் நீயே வந்தெண்ணி குறையில் துயிலேலோர் எம்பாவாய். உறங்குகின்ற பெண்ணை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் ஒளி வீசும் முத்துக்களை போன்ற சிரிப்புடைய பெண்ணே, இன்னுமா உனக்கு பொழுது விடியவில்லை என்று கேட்க உறக்கம் கலையாத அந்த பெண் வண்ண கிளி போன்ற சொற்களை பேசும் பெண்கள் அனைவரும் வந்துவிட்டார்களா என்று பதில் கூற, உறங்குகின்ற பெண்ணை எழுப்ப வந்த பெண்கள், உன்னை எழுப்புவதற்காக வந்த பெண்கள் எத்தனை பேர் என்பதனை எண்ணி சொல்கின்றோம். அதுவரை கண்களே மூடிக்கொண்டு தூங்கி வீணாக காலத்தை போக்காதே. விண்ணுலகில் உள்ள யாவருக்கும் ஒரு மருந்தாகவும் வேதங்களின் சிறந்த பொருளாகவும் இருப்பவனே, கண்ணுக்கு இனிமையாக காட்சி தருபவனே, பாடி தொழுது உள்ளம் உருகுகின்றோம். ஆகவே எங்களுடன் வந்த பெண்களை எங்களால் எண்ண முடியாது, நீயே வந்து எண்ணி பார்த்துக்கொள். வந்தவர்களின் எண்ணிக்கை குறையுமானால் மீண்டும் நீ போய் தூங்குவாயாக. இதுதாங்க இந்த பாட்டோட பொருள்.